Welcome back to PS Marvelous Spoken English. Today let us deal modals. Modals include can, could, may, might, shall, should, will, would, must, need, dare to. Now I am going to deal can. Can be used for to express our ability, to express our inability, to grant permission, to get permission, we can use can. Examples to express our ability. I can sing well. She can dance well. They can win the game. We can conduct seminar on coming Sunday. Tamil meaning, I can sing well. என்னால் நன்றாக பாட்டு பாட முடியும். She can dance well. அவளால் நன்றாக டான்ஸ் ஆட முடியும். They can win the game. இந்த கேமை அவர்கள் வெற்றி பெற முடியும். We can conduct seminar on coming Sunday. நாம் சண்டே அன்று வரும் சண்டே அன்று நாம் செமினாரை கண்டக்ட் பண்ண முடியும், கண்டக்ட் பண்ணலாம் என இரண்டு மீனிங்கும் வரும். I can come and see you tomorrow if you like. நீ விரும்பினால் நாளைக்கு நான் வந்து உன்னை பார்க்க முடியும், வந்து பார்க்கிறேன் என்ற மீனிங் வரும். Now let us see how to use, when to use cannot. Short form is can't. என்னால் முடியாது, நம்மால் முடியாது என்று கூறும் பொழுது cannot அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் can't பயன்படுத்த வேண்டும். I can't sing well. என்னால் நன்றாக பாட முடியாது. She cannot dance well. அவளால் நன்றாக டான்ஸ் ஆட முடியாது. We cannot conduct the meeting on coming Sunday. சண்டே அன்று மீட்டிங் நம்மால் கண்டக்ட் பண்ண முடியாது. எதுவும் முடியாது என்று கூறும் பொழுது cannot பயன்படுத்த வேண்டும். ஷார்ட் ஃபார்ம் can't. ஃபோனில் பேசும் பொழுது எதிரில் உள்ளவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்றால் I can't hear you. I cannot hear you. என்னால் நீ பேசுவதை கேட்க முடியவில்லை. I have headache, so I cannot listen. எனக்கு தலைவலியாக இருக்கிறது, அதனால் என்னால் லிசன் பண்ண முடியவில்லை. She cannot speak English fluently. அவளால் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக சரளமாக பேச முடியவில்லை. Next topic, how to get permission using can. Can I use your telephone? Can I use your mobile? உன்னுடைய மொபைலை நான் பயன்படுத்தி கொள்ளலாமா? Can I go? நான் போகலாமா? Can you lift this stone? உன்னால் இந்த ஸ்டோனை லிஃப்ட் பண்ண முடியுமா? Can I help you? நான் உனக்கு உதவவா? Can I drop you? நான் உன்னை ட்ராப் பண்ணி விடவா? Can you hear me? உனக்கு நான் பேசுவது கேட்கிறதா? Can you swim? Can I eat this? இதை நான் சாப்பிடவா? Can I call you this evening? இந்த ஈவினிங் உன்னை நான் கூப்பிடலாமா என்று பெர்மிஷன் கேட்பதற்கு can I, can he, can she என்று பயன்படுத்த வேண்டும். Can she join us? அவள் நம்முடன் சேர்ந்து கொள்ளலாமா? உன்னால் முடியுமா என்று கேட்பதற்கும் can you பயன்படுத்த வேண்டும். Can you swim well? உனக்கு நன்றாக நீந்த வருமா? Can we live without food? சாப்பாடு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியுமா? Then can you speak English fluently? உன்னால் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா? Can you get first mark in the class? உன்னால் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியுமா? கெட்டிங் பெர்மிஷனுக்கும் கேன் பயன்படுத்தலாம். யூ கேன் கோ. நீ போகலாம். ஷீ கேன் டேக் மை மொபைல். அவள் என்னுடைய மொபைலை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். யூ கேன் யூஸ் மை பைக். நீ என்னுடைய பைக்கை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஷீ கேன் கெட் இன்சைட். அவள் உள்ளே வரலாம் என்று வரலாம் செய்யலாம் என்று ஒரு பெர்மிஷன் கொடுப்பதற்கும் நாம் கேன் பயன்படுத்தி கொள்ளலாம். உன்னால் முடியாதா, அவளால் முடியாதா என்று கூறுவதற்கு காண்ட் யூ பயன்படுத்த வேண்டும். காண்ட் யூ டூ திஸ்? உன்னால் செய்ய முடியாதா? காண்ட் என்பது ஷார்ட் ஃபார்ம். இதை ஃபுல் ஃபார்மில் கூறும் பொழுது கேன் யூ நாட் டூ திஸ் என்று கூற வேண்டும். உன்னால் செய்ய முடியாதா? Can't she get first rank? அவளால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாதா? ஃபுல் ஃபார்ம் can she not get first rank? And then can't you keep quiet? உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? Can't you listen? உன்னால் கவனிக்க முடியாதா?
யாராவது வகுப்பில் கவனிக்காவிட்டால் can't you listen என்று கேட்டு பழக வேண்டும். can't you sit without watching TV? உன்னால் டிவி பார்க்காமல் உட்கார முடியாதா? ஃபுல் ஃபார்ம் can you not sit without watching TV? Next topic, using WH question words. How can I go there? நான் எப்படி அங்கு போகலாம் அல்லது என்னால் எப்படி அங்கு போக முடியும். What can I do now? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். What can I do now? Where can we go? நாம் எங்கு போகலாம். ஏதாவது பிளான் பண்ணும் பொழுது நாம் எங்கு போகலாம் என்று கேட்கும் பொழுது where can we go? Why can't you join with us in our trip? நான் எங்கள் ட்ரிப்பில் நீ ஏன் ஜாயின் பண்ண கூடாது, ஏன் ஜாயின் பண்ண முடியாது. How can I help you? உனக்கு நான் எவ்வாறு உதவ வேண்டும். How can I finish this project within 2 days? 2 நாளில் இந்த ப்ராஜெக்டை என்னால் எவ்வாறு முடிக்க முடியும். These are examples for using WH question words with can. You can listen and follow and try to practice. It will be easy to improve your English. Hope you understand everything. Subscribe my channel. Thank you for watching. For online spoken English classes, contact 6383805110.